ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 30/7/2026. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தையை போன்று அகங்காரமற்றவர் மற்றும் எந்த பலனையும் எதிர்பாராமல் சேவை செய்பவர் வேறு யாரும் கிடையாது. முழு உலக ராஜ்யத்தையும் குழந்தைகளிடம் கொடுத்துவிட்டு சுயம் வானப்பிரஸ்த நிலையில் அமர்ந்து விடுகிறார். பாபாவை போல் அகங்காரமற்றவர் குழந்தைகளாகிய நமக்கு இப்போ சேவை செய்கிறேன் அப்படின்றார். நான் உங்களுடைய கீழ்ப்படிந்த சேவகன் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதே போல் எந்த பலனையும் குழந்தைகளாகிய நம்மிடமிருந்து அவர் எதிர்பார்க்குறதே கிடையாது. இப்போ உலகத்தில் ஒரு தந்தை அந்த குழந்தைய பராமரிக்கிறாங்க, வளர்க்குறாங்க, பாலனை பண்ணுறாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நம்மளுக்கு வயதான பிறகு இந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் பாபாவுக்கு அந்த மாதிரி எந்தவித எதிர்பார்ப்பு கிடையாது. குழந்தைகளாகி நாம் அவரை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு, பாலனை பண்ணணுன்ட்டு எந்த எதிர்பார்ப்பு கிடையாது. அதே போல் இந்த முழு உலகத்துக்குமே நம்ம எஜமானராக மாற்றுறார். அவர் அந்த உலகத்தில் எஜமானராக ஆகிறது கிடையாது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், பலனையும் எதிர்பார்க்காம சேவை செய்யக்கூடியவர் ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான். முழு உலக ராஜ்யத்தை குழந்தைகளாகிய நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவர் வானப்பிரஸ்த நிலையில் போயிடுறாரு. பரந்தாமத்தில் அரைக்கல்பம் ரெஸ்ட்டில் இருப்பார் பாபா. ஏன்னா குழந்தைகள் நாம் அவரை கூப்பிட மாட்டோம். நமக்கு எந்த துக்கமுமே இல்லை. நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிடுறார். அதனால் நம்ம அவரை நினைக்க மாட்டோம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அவர் அப்போ வானப்பிரஸ்த ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படின்றார். பாபா கேள்வி கேட்குறாங்க, தந்தையின் எந்த செய்தியை நீங்கள் முழு உலகிற்கும் கூற வேண்டும்? பதில், நீங்கள் துக்கம் நீக்கி சுகம் கொடுப்பவரின் குழந்தைகள். நீங்கள் ஒருபொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. சுகம் கொடுக்கும் வள்ளலை நீங்கள் நினைவு செய்யுங்கள், அவரை பின்பற்றுங்கள். அப்பொழுது நீங்கள் அரைக்கல்பத்திற்கு சுகதாமத்திற்கு சென்று விடுவீர்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள். இந்த செய்தியை அனைவருக்கும் கூற வேண்டும். யார் இந்த செய்தியை வாழ்க்கையில் கடைபிடிப்பார்களோ அவர்கள் 21 பிறவிகளுக்கு மாயையின் மயக்கத்திலிருந்து விடுபட்டு விடுவார்கள். பாட்டு. நமது தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஏன்னா இது ஆத்மாக்களுடைய யாத்திரை. ஆத்மாவாகிய நாம் வீடு திரும்புவதற்கான பயணம், அந்த யாத்திரையில் இருக்கிறோம். இப்போ அந்த உலகாய தீர்த்த யாத்திரையில் போனாங்கன்னா திரும்பி அந்த லௌகிக்க ஸ்தூல வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் நாம் வீட்டுக்கு போயிட்டோன்னா திரும்பி இந்த பழைய உலகத்துக்கு வரமாட்டோம். வரும்பொழுது இந்த உலகம் புதிதாக மாற்றப்பட்டிருக்கும். அதுதான் சொர்க்கம். சத்யுகத்துக்கு தான் நம்ம வருவோன்றார். ஸோ இது டிஃப்ரெண்ட்டானதுன்றார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், இந்த பாட்டின் பொருளை புரிந்து கொண்டீர்கள். ஆத்மாக்கள் ஆகிய நமக்கு அவர் தந்தையாவார். முக்கியமானது ஆத்மா. உங்களது ஆத்மா சுப்ரீம் ஆத்மாவின் எதிரில் அமர்ந்திருக்கின்றது. உங்களுக்கென்று ஷரீரம் இருக்கின்றது. இவருக்கு கடனாக எடுத்துள்ள ஷரீரம் இருக்கின்றது. சிவபாபாவுக்கு கடனாக எடுக்கப்பட்ட பிரம்மாவினுடைய ஷரீரம் இருக்குது. குருமார்கள் மனிதர்களை யாத்திரைக்கு அழைத்து செல்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் பல குருக்கள் உள்ளனர். தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். நீங்கள் குழந்தைகள் அல்லவா? எல்லையற்ற தந்தையிடத்தில் மீண்டும் எல்லையற்ற ஆஸ்தி அடைவதற்காக வந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நாம் சத்கதி அடைய வேண்டும். இந்த நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? முழு உலகமும் துர்கதியில் இருக்கிறது, தூய்மை இழந்த நிலையில் இருக்கிறது. தூய்மையாவதற்கு அழைக்கின்றனர் எனில் பாரதத்தில் எவ்வளவு குருக்கள் இருக்கின்றனர்? சிலரை 100 பேர் பின்பற்றுகின்றனர், சிலரை 500 பேர், சிலருக்கு 50 பேரும் இருக்கின்றனர், சிலருக்கு லட்சம் கோடிக்கணக்கானவர்களும் இருக்கின்றனர். எவ்வாறு கோஜோ அரண்மனை பணியாளர்களுக்கு ஆகா கான் குருவாவார். அதாவது நார்த் சைடில் ஒரு ஃபேமஸான குரு. அப்போ பிரம்மா பாபா சாக்காரில் இருந்தப்போ இப்போ இவருடைய ஃபாலோயர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. அதை தான் பாபா சொல்கிறாங்க. அவருக்கு எவ்வளவு மரியாதை செலுத்துகின்றனர். பக்தி மார்க்கத்தில் பல குருக்கள் உள்ளனர். அவர்களும் வரிசை கிரமமாக இருக்கின்றனர். சிலரது வருமானம் பல மடங்கு ஏற்படுகிறது. கோஜோக்களின் குருவிற்கு அதிக வருமானம். அவர்களது சீடர்கள் அவருக்கு வைரத்தினால் துலாபாரம் செய்தனர்.
அதாவது எடைக்கெடை போடுறோம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதே போல் தராசில் ஒரு புறம் அந்த குருவை அமர்த்தி இன்னொரு புறம் அவர் எடைக்கு சமமான வைரத்தை வச்சாங்களாம். அந்த வைரத்தை தானமாக கொடுக்குறாங்க அப்படின்றார் பாபா. எவ்வளவு வைரம் இருந்திருக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் கொடுக்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு பாபா ஆச்சரியமாக சொல்கிறாங்க. இன்றைய நாட்களில் பலருக்கு எடைக்கு எடை தங்கத்தினால் தானமாக கொடுக்கின்றனர். மற்றொன்று பிளாட்டினம், அது தங்கத்தை விட விலை உயர்ந்தது ஆகும். அதையும் தானமாக கொடுத்து விடுகின்றனர். ஏன்னா அந்த குருவுக்கு அந்த பதவிக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றார் பாபா. அதுதான் அவங்க உயர்ந்த நிலையில் பார்க்குறாங்கன்றார். பாருங்கள், இப்படிப்பட்ட குருக்கள் பலர் இருக்கின்றனர். இப்பொழுது இந்த சத்குருவிற்கு நீங்கள் என்ன கொடுப்பீர்கள்? இப்போ அடுத்தது சத்குரு யார்? ஒரே ஒரு சத்தியமான குரு சிவ பாபா தான். இப்போ நீங்கள் அவருக்கு என்ன கொடுப்பீங்க? அவருக்கு துலாபாரம் செய்வீர்களா? வைரம் துலாபாரமாக கொடுப்பீர்களா? அவருக்கு துலாபாரம் செய்ய முடியுமா கேட்குறார். ஏன்னா அவர் ஒரு சின்ன புள்ளி, சுமையற்றவராக இருக்கிறாரு. அவருக்கு எப்படி நீங்கள் இந்த துலாபாரம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறார். உங்களது இந்த குரு எவ்வளவு அதிசயமானவர், அனைவரையும் விட லேசானவர், முற்றிலும் சூட்ச்மமானவர். இவங்களாம் ஸ்தூல ரீதியானவங்க, அவர் சூட்ச்மமானவர், இந்த கண்ணால் பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி அவர் எடைக்கு எடை போட முடியும்? உங்களது குரு ஒரே ஒருவர் ஆவார். சிவபாபா வள்ளல் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பகவான் ஒருபோதும் எதையும் வாங்க மாட்டார். அவர் நமக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றார். நான் உங்ககிட்டேருந்து எதையும் வாங்க மாட்டேன்றார். அவரே கொடுக்கக்கூடியவர். ஈஸ்வரன் பொருட்டு அனைவரும் தானம் செய்கின்றனர் எனில் இதற்கு பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கும் என்று நினைக்கின்றனர், ஆசை வைக்கின்றனர். இவர் போன்று பலன் எதிர்பாராமல் யாரும் சேவை செய்ய முடியாது. எப்படிப்பட்ட சுயநலமற்ற சேவை செய்கிறார்? குழந்தைகளை உலகிற்கு சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். பாபா சுயம் உலகிற்கு எஜமானராக ஆவது கிடையாது. சுகத்தின் கடல், அமைதியின் கடல், தூய்மையின் கடல் என்று அவர் கூறப்படுகின்றார். குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக புரிய வைக்கப்படுகின்றது. ஒரே ஒரு தந்தையிடமிருந்து உங்களுக்கு ஜீவன் முக்தி கிடைத்து விடுகிறது. பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது. நம்பிக்கை ஏற்பட்டது, அவ்வளவுதான். பாபா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். பாபா சொல்கிறாங்க, இந்த ஞானம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது ஆகும். இதை தாரணை செய்ய வேண்டும். இது பரம்பரையாக நடைபெறுவது கிடையாது. சத்யுக ஸ்டார்டிங்லேருந்துலாம் வர்றது கிடையாது. இப்போ இந்த கலியுகத்தினுடைய கடைசியில் சங்கம் யுகத்தில் தான் நமக்கு கிடைக்கிது. இப்பொழுது உங்களுக்கு மந்திரம் கிடைக்கிறது. தந்தை குழந்தைகளுக்கு தனது அறிமுகம் கொடுக்கின்றார். அதுவே போதுமானது ஆகும். தந்தையின் அறிமுகம் கொடுப்பதன் மூலம், படைப்பவரை அறிந்து கொள்வதன் மூலம் படைப்பின் ஞானமும் வந்துவிடுகிறது. இந்த சக்கரத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு சத்குரு ஆவார். சத்கதி மற்ற யாருக்கும் ஏற்படுவது கிடையாது. அவர் சுப்ரீம் ஞானக்கடல் ஆவார். நம் அனைவருக்கும் சத்கதி ஏற்பட்டு விடுகின்றது. வேறு என்ன வேண்டும்? தத்துவமும் சதோ பிரதானமாக ஆகிவிடும். இங்கு தமோ பிரதானமாக இருப்பதால் காற்று போன்றவைகளும் தமோ பிரதானமாக இருக்கிறது. இயற்கை தமோ பிரதானமாக இருக்கிறதுனால காற்று கூட தமோ பிரதானமாக தான் கிடைக்கிது, பொல்யூட்டடாக தான் நமக்கு கிடைக்கிதுன்றார். பூகம்பம் போன்றவைகள் எவ்வளவு ஏற்படுகின்றன. சத்யுகத்தில் துக்கம் கொடுக்கும் எந்த பொருளும் இருக்காது. பாபா உங்களுக்கு அரைக்கல்பத்திற்கு அங்கே துக்கம் என்ற பெயரே இல்லாத அளவிற்கு சுகம் கொடுக்கின்றார். நீங்கள் மாணவர்கள் அல்லவா? சிவ பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் சுகத்தை அடைகிறோம் எனில் அனைத்து துக்கமும் தூர விலகிவிடும் என்று உங்களது உள்ளத்தில் இருக்கிறது. விழிப்படைவதற்கான சஞ்சீவினி மூலிகையை பாபா நமக்கு கொடுக்கின்றார். பிறகு 21 பிறவிகளுக்கு ஒருபோதும் மயக்கமடைய மாட்டீர்கள். அந்த சஞ்சீவினி மூலிகை மன்மனாபவ ஆகும். பாபா சொல்கிறாங்க, செல்ல குழந்தைகளே, நான் உங்களது கீழ்ப்படிந்துள்ள தந்தையாவேன். அவர் சத்தியமான பாபா, அதாவது தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குரு ஆவார். ஆத்மாதான் சமஸ்காரத்தை தாரணை செய்கின்றது. அந்த குணநலன்கள் பண்புகளை வெளிப்படுத்துது. பாபாவும் ஆத்மா அல்லவா? அவரிடத்திலும் குணங்கள் உள்ளன. உங்களது குணங்கள் தனித்தனியாக ஆகிவிடுகின்றது. இந்த நேரத்தில் உங்களிடத்தில் என்ன குணங்கள் இருக்கிறதோ
அதுவே தந்தையின் குணங்களாகும். பிறகு சத்யுகத்தில் உங்களிடத்தில் தெய்வீக குணங்கள் இருக்கும். கிருஷ்ணரின் மகிமை தனிப்பட்டது. சிவபாபாவை 16 கலைகள் நிறைந்தவர் என்று கூற முடியாது. அவர் நிரந்தரமானவர். இந்த பட்டம் நீங்கள் எனக்கு கொடுக்க முடியாது என்று தந்தை கூறுகின்றார். ஏன்னா இந்த சிருஷ்டி சக்கரம் ஏணிப்படியில் நாம் தான் ஏறுறோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் முழுமையாக இருக்கிறோம். பிறகு ஏணிப்படியில் கீழே இறங்கும் பொழுது அந்த கலைகள் குணங்கள் எல்லாம் குறையுது. அப்புறம் திரும்பி முயற்சி செஞ்சு அந்த 16 கலை நிறைந்தவராக நம்ம மாறுறோம். இந்த பட்டம் கிருஷ்ணருக்கு, அப்புறம் நம்ம அந்த சத்தியுகத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு தான் இருக்கே தவிர எனக்கு கொடுக்க முடியாது அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, சர்வ குணங்கள் நிறைந்தவர் ஆவதற்கு நான் விகாரியாக ஆவது கிடையாது. எனக்கு மகிமை இவருடையதை போன்று செய்வது கிடையாது. இந்த ஞானத்தை யார் கல்பத்திற்கு முன்பு கேட்டார்களோ அவர்களே வருவார்கள். வந்து தந்தையிடத்தில் கேட்பார்கள். மேலும் தந்தையை நினைவு செய்வார்கள். கடைசியில் ஐயோ ஐயோ என்று கூறி அழுவார்கள். பிறகு வெற்றி ஏற்பட்டுவிடும். இப்பொழுது நீங்கள் யாத்திரையின் இரகசியத்தையும் புரிந்து கொண்டீர்கள். இந்த யாத்திரையின் மூலம் நீங்கள் ஒருபொழுதும் மரண உலகத்திற்கு திரும்பி வர மாட்டீர்கள். பக்தியின் விஸ்தாரம் எவ்வளவு இருக்கிறது என்பதை பாருங்கள். எப்படி மரம் மிகவும் பெரியதாக இருக்கின்றதோ விதை முற்றிலும் சிறியதாக இருக்கும். ஒரே ஒரு துளி ஞான குளியலும் சத்கதி ஏற்படுத்திவிடும். பக்தியில் இறங்கி இறங்கி அரைக்கல்பமாகி விடுகிறது. இங்கு ஏணியில் ஏறுவதற்கு உங்களுக்கு 1 வினாடி ஏற்படுகின்றது. லிஃப்ட் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. கீழிருந்து ஒரேடியாக மேலே தனது வீட்டிற்கு அழைத்து செல்கிறது. இதற்குத்தான் முன்னேறும் கலையில் சென்றால் அனைவருக்கும் நன்மை என்று கூறப்படுகின்றது. பாபா சொல்கிறாங்க, 2 வகையான வைராகியம் உள்ளது. ஒன்று எல்லைக்குட்பட்ட வைராகியம். இதன் மூலம் யாருக்கும் சத்கதி ஏற்படுவது கிடையாது. வீடு வாசலை விட்டுட்டு போகிறது எல்லைக்குட்பட்ட வைராகியம். இதன் மூலமாக யாருக்கும் சத்கதி ஏற்படுவது கிடையாது. மற்றொன்று எல்லையற்ற வைராகியம். அதாவது இந்த முழு உலகத்தையும் புத்தியின் மூலமாக மறப்பது, துறப்பது. இதுதான் எல்லையற்ற வைராகியம். இதன் மூலம் உங்களுக்கு சத்கதி ஏற்பட்டு விடுகிறது என்று தந்தை புரிய வைத்திருக்கின்றார். இப்பொழுது சத்கதிக்காக சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டம் ஆவதற்காக குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கின்றது. இப்பொழுது ஸ்ரீமத் மூலம் சிரேஷ்ட உலகம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது. இந்த தரம் தாழ்ந்துவிட்ட உலகம் ராவணனின் வழியில் இருக்கின்றது. நாம் சிரேஷ்டமாகிக் கொண்டிருக்கின்றோம் என்ற விஷயத்தை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். கல்யாணக்காரி தந்தை வருகின்றார் எனில் மகாபாரத யுத்தம் ஏற்பட்டு விடுகின்றது. கல்ப கல்பம் விநாசம் ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் பாரதத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படும். ஆனால் அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? நாளடைவில் அதிகம் பேர் புரிந்து கொள்வார்கள். உங்களது இந்த யஜ்ஞம் மிகவும் ஆச்சரியமானது. இதில் ஆகூதி ஏற்பட வேண்டும். இதையும் நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். வேறு யாரும் அறியவில்லை. பாபா சொல்கிறாங்க, வெற்றி பாண்டவர்களுக்கு ஏற்பட வேண்டும். பாண்டவர்களாகிய நீங்கள் மட்டுமே இருப்பீர்கள். பிறகு புது உலகில் ராஜ்யம் செய்வீர்கள். இந்த ஞானம் மிகவும் அதிசயமானது. பாபா சொல்கிறாங்க, இனிய பாபா, நீங்கள் வரும்பொழுது உங்களிடம் நாம் பலியாகி விடுவோம் என்று கூறி வந்தோம். இப்படி தானே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு இப்போ ஞாபகப்படுத்துகிறார். எனக்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்லாம் சொன்னீங்க அப்படின்னு பாபா இப்போ ஞாபகப்படுத்துகிறாங்க. வீட்டை விட்டு இங்கேயே வந்து அமர்ந்து விட வேண்டும் என்பது இதன் பொருள் அல்ல. குடும்ப விவகாரத்தில் இருங்கள். 7 நாள் பாடம் எடுத்துக்கொண்டு பிறகு எங்கு சென்றாலும் மன்மனாபவ. தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் ஆஸ்தி அடைய வேண்டும். நினைவு யாத்திரையிலேயே இருக்க வேண்டும். இதன் மூலம்தான் படகு கரை சேர முடியும். தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அசுத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. முரளி கிடைக்கவே செய்கிறது. சில நேரங்களில் முரளி கிடைக்காது. ஆபத்துக்கள் வரும். குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது முரளி கிடைக்காது. நீங்கள் இந்த கண்களினால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவைகள் இருக்காது. அனைத்தும் பஸ்மமாகிவிடும். பிரளயம் ஏற்படுவது கிடையாது. பாபா சொல்கிறாங்க, எந்த ஞானம் என்னிடத்தில் இருக்கிறதோ அதை நான் உங்களுக்கு இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கின்றேன்.
நாடகப்படி நான் திரும்பவும் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் நாடகத்தில் பாகம் இருக்கிறது. பக்தி மார்க்கத்திலும் எனது பாகத்தை நடித்திருக்கிறேன். இப்பொழுது உங்களிடம் வந்து எனது மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியின் அறிமுகத்தை கொடுக்கிறேன். நானும் நாடகத்தின் பந்தனத்தில் இருக்கின்றேன். நான் ஒரே ஒரு முறைதான் வருகின்றேன். எனது அறிமுகம் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையின் ஞானம் கொடுக்க வருகின்றேன். அகில இதிலிருந்து என்ன புரியுது? யாரும் இந்த நாடகத்தினுடைய நடிப்பிலிருந்து விடுபட முடியாது. எல்லாருமே வந்து நடிச்சு தான் ஆகணும். இதிலேருந்து விடுபட்டு நான் போய் முக்திக்கே போயிடுறேன், மோட்சத்திற்கு அடைஞ்சிருவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது முடியாது. ஏன்னா சிவபாபாவே நடிப்பு நான் நடிக்க வர வேண்டி இருக்குது அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தைக்கு சமமாக கீழ்ப்படிந்துள்ளவர்களாக ஆக வேண்டும். ஒருபோதும் எந்த விஷயத்திலும் தனது அகங்காரத்தை காண்பிக்க கூடாது. நிராகாரியாகவும் அகங்காரியாகவும் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவின் வித்தியாசத்தை புரிந்து கொண்டு நிச்சய புத்தி உடையவர்களாகி ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஆன்மீக யாத்திரையில் இருக்க வேண்டும். வரதானம், புருஷார்த்தம் என்ற வார்த்தையை சரியான முறையில் பயன்படுத்தி சதா முன்னேறி செல்லக்கூடிய உயர்ந்த புருஷார்த்தி ஆகுங்கள். முயற்சி என்ற வார்த்தையை சரியான முறையில் பயன்படுத்தி முன்னேறி செல்லக்கூடிய உயர்ந்த முயற்சியாளர் ஆகுங்கள். பல நேரங்களில் புருஷார்த்தி என்ற வார்த்தை கூட தோல்வியையோ அல்லது பலவீனத்தையோ மறைப்பதற்கான ஒரு நல்ல கேடயமாக மாறிவிடுகின்றது. ஏதேனும் தவறு நடக்கும் பொழுது நான் இன்னும் முயற்சி செய்யும் புருஷார்த்தி தானே என்று கூறிவிடுகிறீர்கள். ஆனால் உண்மையான புருஷார்த்தி ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார்கள். ஏனெனில் புருஷார்த்தம் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தமே தன்னை புருஷ், அதாவது ஆத்மா என்று உணர்ந்து செயல்படுவதாகும். இத்தகைய ஆத்மீக நிலையில் நிலைத்திருக்கும் புருஷார்த்திகள் எப்போதும் இலக்கை தங்கள் கண்முன்னே வைத்து முன்னேறுகின்றார்கள். அவர்கள் ஒருபோதும் தடைப்பட்டு நிற்பது இல்லை. தங்கள் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கைவிடுவதில்லை. ஸ்லோகன், மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவில் இருங்கள். இந்த நினைவே உங்களுக்கு எஜமானர் என்ற தகுதியை நினைவூட்டும். அவ்யக்த சமிக்ஞை, ஜுவாலா சுரூப நிலையில் இருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதோ அல்லது பேசும் பொழுதோ இடையிடையே எண்ணங்களின் ஓட்டத்தை நிறுத்துங்கள். 1 நிமிடம் என்றாலும் சரி, உடலால் செய்யும் கர்மங்களை அப்படியே நிறுத்திவிட்டு மனதின் எண்ணங்களை அமைதிப்படுத்தும் இந்த பயிற்சியை செய்யுங்கள். அப்பொழுதுதான் புள்ளி வடிவ சக்தி வாய்ந்த நிலையில் உங்களால் நிலைத்திருக்க முடியும். அவ்யக்த நிலையிலிருந்து காரியங்களை செய்வது எப்படி எளிதாகிக் கொண்டே வருகின்றதோ அதேபோல் இந்த பிந்துரூப நிலையும் உங்களுக்கு எளிதாகிவிட்டால் இதுவே யோகத்தின் ஜுவாலா சுரூப நிலை ஆகும். அச்சா, ஓம் சாந்தி.